இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த நல்ல ஜெப வேளைக்கு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கவலையோடு, வருத்தத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக, ஜெபிப்பதற்கு முன்பாக உங்களுக்கென்று ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையின் மூலியமாக உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமாக என்னோடு கூட இணைந்து இருங்கள். நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற பொழுது இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னாகும் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலே, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புக்கேற்ற சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை தப்புவிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை விடுவிப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த என்னாகம் 24:1 கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து செவியுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு என்றைக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிட்டி சேரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் என் வாழ்க்கையில் என்றைக்கு ஒரு மாற்றத்தை நான் காண்பேன், என் வேதனைகளெல்லாம் என்றைக்கு நீங்கும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. என்ன விதமான ஆசீர்வாதங்களுக்கோ ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க டாடி. அப்போ ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர், ஈசாக்கை ஆசீர்வதித்த கர்த்தர், யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தர், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னீங்களே டாடி. உங்கள் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. என்னோடு கூட இணைந்து செபிக்கிற உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. போதும் ஆண்டவரே, அவங்க பட்ட கஷ்டங்கள் போதும் அப்பா ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் வறுமை, வெறுமை, தரித்திரம் இருக்கக்கூடாதப்பா ஆண்டவரே. அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையை கொடுங்க ஆண்டவரே. ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுத்து ஆசீர்வதிங்க டாடி. தயவு செய்து மனம் இறங்கி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க டாடி. சந்தோஷமாய் வாழட்டும், நிம்மதியாய் வாழட்டும் டாடி. ப்ளீஸ் டாடி, ஆசீர்வதிங்கப்பா. நீர் அப்படியே ஆசீர்வதிக்கப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வேத வாக்கியத்தின்படி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நீர் பிரியமாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.